Hi, welcome to the squad. This is Kodayo. And இது வந்து செகண்ட் எபிசோட் ஆஃப் த Node.js சீரீஸ். நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து நம்ம செட்டப் பார்க்க போகிறோம். அண்ட் செட்டப் பார்த்ததுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 கான்செப்ட் வச்சுருக்கேன், அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் JavaScript கோர்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அதில் Node.js வந்து செட்டப் பண்ணி தான் வச்சுருந்துருப்போம். ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் இது எக்ஸாக்டாக இதில் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த வெர்ஷன் நான் செக் பண்ணுறது சொல்கிறப்ப செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. பட் நம்ம சேனலில் JavaScript பார்க்கல இல்லை உங்கள் லேப்டாப்பில் Node.js இல்லை அப்படின்னா ஃபாலோ அலாங் வித் த ஸ்டெப்ஸ். இப்போ நீங்கள் கூகுளில் வந்து Node.js டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், nodejs.org/download. நீங்கள் இதில் போங்க, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட போய்க்கலாம். இதில் இருக்கிற எதுவுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்படியே கீழே வந்துட்டு விண்டோஸ் இன்ஸ்டால், நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேங்கிறதுனால விண்டோஸ் இன்ஸ்டாலர் கொடுக்குறேன். 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ 64x64 இருக்குது. இது டவுன்லோட் ஆகட்டும். அண்ட் நீங்கள் வந்து VS கோடும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி உங்கள் எல்லார்ட்டையும் VS கோட் ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். VS கோடே செட்டப் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இன்னும் வெப் டெவலப்மெண்ட்டில். ஸோ ஐ ஹோப் யூ ஆல்ரெடி ஹேவ் VS கோட். VS கோட் இல்லை, நீங்கள் வந்து சப்போஸ் ஆட்டம் ஆட்டம்லாம் ஆக்சுவலி ரொம்ப பழசு. ஆட்டம், சப்ளைம் டெக்ஸ்ட் நிறைய இருக்குது. இட்ஸ் அப் டு யூ. பட் VS கோட் இஸ் த நார்ம், எல்லாரும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் கர்சர் யூஸ் பண்ணுறீங்க. படிக்கிறப்ப கர்சர் அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர். இப்போ VS கோட்லேயுமே கூட கொஞ்சம் இந்த கோபைலட் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் அகெயின் நம்ம இப்போ கொஞ்சம் கற்றுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் AI ஹெல்ப் வந்து மினிமலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ VS கோட் இல்லை அப்படின்னா VS கோடும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து VS கோட் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். அண்ட் இதில் போனீங்கன்னா மேலே இந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்குது, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் டவுன்லோட் ஆக போகுது. ஸோ தட்ஸ் ஃபைன். ஐ ஹோப் யூ ஆல்ரெடி ஹேவ் VS கோட், பட் அகெயின் இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து இந்த இன்ஸ்டாலர் அப்படியே டேரெக்டாக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இட் ஷுட் ஓப்பன் அப் தட் திங். இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இது கேட்கணும். யா, கேட்டுச்சா? ஸ்பேஸ் ரெக்வயர்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. எஸ். ஸோ கிளிக்கிங் ஆன் நெக்ஸ்ட். ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் 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 இன்ஸ்டால். ப்ரிட்டி மச் அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. தட் இஸ் இட். ஸோ இட் ஷுட் ஹாவ் everything figured out on its own. நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அதுவே பார்த்துக்கும். அண்ட் ஆல்சோ VS கோட் இட்ஸ் கோனா பி a similar case. I accept and next. டெஸ்க்டாப் ஐக்கான் வேணா கொடுத்துக்கோங்க. பட் வேறு எதுவும் பெருசாக டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே விட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. VS கோடை நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹேவ். ஸோ நான் எக்ஸிட் கொடுத்துறேன். பட் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா வரப்போகுது. தேர் இஸ் நத்திங் எல்ஸ் தட் யூ நீட் டு நோ அபவுட் திஸ். அண்ட் ஐம் பிரிட்டி மச் ஷுர் நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் VS கோட் யூஸ் பண்ணால் வேறு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நோட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் நோட் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கேன் செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் டெர்மினல் பதிலாக யூ கேன் ஆல்சோ கமெண்ட் ஃப்ரம் CMDயும் ஓப்பன் பண்ணலாம். பண்ணிவிட்டு node-v அப்படின்னு சொல்லி அடிங்க. node-vன்னு அடித்தா இந்த பார்த்தீங்களா வெர்ஷன் 22.18.0 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்படி வந்துட்டுனாலே ஓகே, யூ ஆர் ஆன் த க்ரீன் சைட். நீங்கள் வந்து ப்ராப்பராக Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே ஃபைன். அவ்வளோதான், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து VS கோட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ VS கோட் ஃபைன். நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், Node.js அப்படின்னு சொல்லிட்டு. Open folder. I would not have a folder now, so I am going to create one new folder. நோட்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ node.js நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஃபோல்டருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வைக்கிறது வில் நாட் ஒர்க். இந்த பார்த்தீங்களா எடிட் கோபைலட்னு சைடில் வருதா, இதில் வந்து யூ ஹாவ் தட் ஏஜென்ட் மோட், என்ன மாடல்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூ லாகின் வித் GitHub Copilot அக்கௌண்ட், ஃப்ரீ அக்கௌண்ட் தான், அதில் நீங்கள் லாகின் பண்ணாலே இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். யூ கேன் டூ ஸ்டஃப் வித் இட். சப்போஸ் எப்படி உங்கள் என்விரான்மெண்ட் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு AI அசிஸ்டண்ட்டோட எப்படி நீங்கள் செட்டப் பண்ணணும், அல்லது AI யூஸ் பண்ணி கோட் பண்ணுறது ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், அது நான் அடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், தேவையில்லை.
இப்போ அந்த நோடுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு, விச் இஸ் ஃபைன். இதில் போயிட்டு நான் ஒரு 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 சிம்பிளான ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். என்ன ஃபைல் கிரியேட் பண்ணோம்? ஃபைல் நேம் hello.js அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த hello.jsல நம்ம எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம சிம்பிளாக ஒரு console.log வந்து போடுவோம். console.log இந்த பார்த்தீங்களா, இதுதான் நான் அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ளே இதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு வரேன். கோபைலட் தானாக எல்லாத்தையும் பண்ணி வைக்க. திஸ் இஸ் a சிம்பிள் நோட் ப்ராஜெக்ட். பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. I'll disable all these things. I'll log out and disable and come. இல்லைன்னா பண்ண அதுவே சொல்லிட்டு இருக்கும், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி டேப் அடித்தாலே வந்துட்டு இருக்கும். which is not what we want right now. So console.logல written these statements. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு டெர்மினல் நார்மலாகவே காட்டும், நான் ரொம்ப ஜூம்டுனா இருக்கேன், அதனால இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்எஸ்ன்னு அடிச்சிங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் காட்டும். அதில் வந்து we have this hello.js அப்படிங்கிற ஃபைல் வந்து இருக்குது. ஸோ நோட் ஸ்பேஸ் ஹெலோ அப்படின்னு மட்டும் அடித்தா போதும், ஓகேவா? .jsன்னு போடாதீங்க, நோட் ஸ்பேஸ் ஹெலோன்னு மட்டும் போட்டிங்கன்னா பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்ட், திஸ் இஸ் அ சிம்பிள் Node.js ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம Node.js யூஸ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் வந்து மெத்தட். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண விஷயந்தான். இட்ஸ் நத்திங் நியூ, பட் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, சரி, நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் போயிட்டேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம், ஆரோ ஃபங்க்ஷன். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். தெரியலை அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் வந்து ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து எழுதுகிறேன். பார்த்தீங்க அப்பா, ஓகே. இந்த நேமுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் இந்த நேம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுறது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இதுவே இருந்துச்சு. பிகாஸ் நேம் வாஸ் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங்காக ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நேம் அப்படிங்கிறது. பட் அது இப்போ டிப்ளிகேட்டட் நோ லாங்கர் நியூஸ், அதனால் இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ யா, நேம் இஸ் டிப்ளிகேட்டட்னு வருது பார்த்தீங்களா. ஸோ அது டோன்ட் வரி அபவுட் இட், வில் ஹாவ் அன் அதர் ஹெச் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகே, ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கன்சோல் தான் எழுத விட மாட்டேறான் பாருங்கள், எல்லாத்தையும் அதே வந்துக்கிட்டே இருக்குது கன்சோலில். இந்தா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் எங்கே எழுத ஹலோ. அது பேசிக்லி இது வந்து அந்த ஸ்ட்ரிங் பில்டர் மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் என்ன வாங்குதோ அதை வந்து இங்கே இது பண்ணி வச்சுக்கும். ஓகே, அதுக்காக தான் இது. ஃபைன், இங்கே ஒரு ஈக்குவல் டு போட மறந்துட்டேன்ல. சரி, ஸோ கான்ஸ் ஹலோ இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்கிட்டு அதை வந்து நம்ம கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் அதை இப்போ இது பண்ணால் ஒன்றும் நம்ம ஒன்றுமே அவுட்புட் வர போகிறது இல்லை, பிகாஸ் நம்ம அதுக்கு எதுவுமே இது பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஹெலோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு ஐ கிவ் இட் கோம்ஸ் அப்படின்னு. நீங்கள் செமிகாலன் போடுறதுனா போடுங்க, அது உங்கள் விருப்பம். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஹெலோ கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் சிம்பிள். அகெயின் இதெல்லாமே வந்து சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் ஆல்ரெடி நோ. ஃபைன், சரி. இப்போ ஒரு இந்த நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், டாம் மேனிப்புலேஷன்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரௌசரில் பண்ணுறப்ப பண்ணுவோம், பட் இங்கே வந்து அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதை பற்றின ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து இங்கே இன்ஸ்பெக்ட் விண்டோ போகிறேன், இதில் வந்து கன்சோல் போயிட்டேன். ஓகே, ஸோ இந்த கன்சோலில் வந்து நம்ம என்ன ரன் பண்ணாலும் அப்படியே ரன் ஆகும், ஜாவா ஸ்கிரிப்டாகவே டேரெக்டாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1+2 அப்படின்னு கொடுத்தேன்னா 3 அப்படின்னு தானே வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உண்டு. ஓகே, விண்டோன்னு ஒரு ஆப்ஜெக்ட் உண்டு. இந்த விண்டோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் அடிச்சேன்னா இங்கே பார்த்தீங்களா வருது. ஓகே, இதில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், பிளரு, க்ளோஸ்டு அண்ட் இந்த ஃபெட்சு. ஸோ பேசிக்லி ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த ஒரு ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறப்ப என்னெல்லாம் அதால் பண்ண முடியுமோ, இந்த ஆன் கிளிக்கு, ஆன் க்ளோஸு எல்லாமே வந்து இந்த இதில் காட்டும். இந்த விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான். செட் தீமு, செட் டைம் அவுட்டு, செட் இன்டர்வெல்லு எல்லாமே வந்து இந்த விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் தான் வந்து இருக்கும். ஓகேவா, இது வந்து ப்ரௌசரில் பண்ணுறப்ப இந்த விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கும். பட் இதே இது இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வந்து இந்த மாதிரி ஒரு Node.js மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணுறப்ப அதெல்லாம் வந்து இருக்காது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு console.log ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இங்கே வந்து விண்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன், என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, ஐயோ இவன் பண்ணுற தொல்லை தாங்க முடியலையே.
இந்த அதை ஆஃப் பண்ணுறது ஒரு பெரிய பாடு. அதுதான் நான் அடுத்த வீடியோவில் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரி, இப்போ வந்து இது நம்ம திரும்ப ரன் பண்ணலாம். விண்டோங்கிறது அங்கே ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக காமிச்சுது. பட் இங்கே என்ன வருது பாருங்க, விண்டோஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் இந்த விண்டோங்கிறதே வந்து நம்மளுக்கு டாம் மேனிப்புலேஷனுக்காக தான், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலுக்காக தான். ஸோ அது வந்து இங்கே வராது. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டுன்னு அடிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ டாக்குமெண்ட்னு ஒன்று உண்டு. இப்போ டாக்குமெண்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் இன்னர் HTML அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வைப்போம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து இங்கே வராது. பிகாஸ் டாக்குமெண்ட்டும் வந்து இங்கே நாட் டிஃபைன் தான் Node.js யூஸ் பண்ணுறப்ப. பட் இது ரெண்டுத்துக்கும் பதிலாக we have something else here which is called as global. ஓகே, எப்படி நம்மளுக்கு அங்கே விண்டோ இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த குளோபல்குள்ளே பார்த்தீங்கன்னா குளோபல் நடிச்சோன்னா ப்ராப்பராக அவுட்புட் வருது பாருங்க. குளோபல், கிளியர் இன்டர்மீடியேட், செட் இன்டர்மீடியேட், கிளியர் இன்டர்வல், கிளியர் டைம் அவுட்டு, செட் இன்டர்வல், செட் டைம் அவுட்டு, இது எல்லாமே வந்து எப்படி அங்கே விண்டோவில் இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே வந்து இந்த குளோபல்னு இருக்குது. லைக் ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற எல்லாமே இங்கே இருக்காது. பிகாஸ் அதில் டாம் மேனிப்புலேஷன் அண்ட் HTML ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கே அதெல்லாம் இருக்க போகிறது இல்லை. பட் நிறைய விஷயங்கள் எப்படி இதில் ரன் ஆக முடிகிற மாதிரியான விஷயங்கள், லைக் ஒரு Node.js மாதிரியான என்விரான்மெண்ட்டில் ரன் ஆக முடிகிற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த குளோபல் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஸோ திஸ் இஸ் பிட் இம்பார்ட்டன்ட். இந்த குளோபல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குளோபல் ஆப்ஜெக்ட். சரியா? இந்த குளோபல் ஆப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அங்கே எப்படி விண்டோ இருக்குதோ, ப்ரௌசரில் எப்படி விண்டோ இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து குளோபல் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் இருக்கிற இந்த டைம் அவுட் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து செட் டைம் அவுட்டுன்னு எப்படி அங்கே கொடுப்பீங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஓகே, செட் டைம் அவுட்டுன்னு எல்லாத்தையும் அவனே எழுதிட்டான். காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கோடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. நானே டைப் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். பட் ஃபைன். ஸோ இப்போ ஒரு சிம்பிளான செட் டைம் அவுட் இருக்குது. இந்த செட் டைம் அவுட் வந்து என்ன பண்ணுதுன்னா திஸ் இஸ் அ டைம் அவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. அண்ட் அதுக்கு டைம் அவுட் என்னன்னா எவ்ரி 2 seconds ஒரு தடவை இது மாற்றி மாற்றி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம குளோபல் டாட் செட் டைம் அவுட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அப்போயுமே வந்து நம்மளுக்கு அதே மாதிரி தான் வந்து அவுட்புட் வரப்போகுது. அந்த குளோபல் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ 2 seconds வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் அ டைம் அவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? 2 seconds வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி குளோபல் டாட் செட் டைம் அவுட்னு கொடுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெறும் செட் டைம் அவுட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகே, வெறும் செட் டைம் அவுட்னு கொடுத்தாலும் அதே மாதிரி 2 seconds வெயிட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் அ டைம் அவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆக போகுது. எப்படி நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து அது எல்லாமே விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. பட் நம்ம வந்து விண்டோ டாட்னு யூஸ் பண்ண மாட்டோம்ல. செட் டைம் அவுட், செட் இன்டர்வல்லாம் வந்து நார்மலாக தானே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே குளோபல் டாட்னு சொல்லி போட வேண்டாம், நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செட் டைம் அவுட் மாதிரியே வந்து செட் இன்டர்வலும் இருக்குது. ஸோ செட் இன்டர்வலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி சிமிலர். எல்லாமே அவனே போட்டு கொடுத்துட்றான். ஓகே, ஸோ திஸ் செட் இன்டர்வல் இஸ் பேசிக்லி இப்போ இதில் வந்து 1 secondன்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ எவ்ரி 1 second திஸ் இஸ் இன்டர்வல் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். திஸ் இஸ் இன்டர்வல் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகுதா? இந்த செட் டைம் அவுட் வந்து 2 seconds பிரேக் அப்புறம் வருது. பட் இது வந்து எவ்ரி 1 second இதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிப்பாட்டு பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து கீபோர்டு இன்டரப்ட், அதாவது Ctrl+C கிளிக் பண்ணோன்னா கீபோர்டு இன்டரப்ட் ஆகி வெளியே வரும்ல, அப்படி பண்ணால் தான் வந்து ஸ்டாப் ஆகும். இல்லைனா வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் செட் இன்டர்வல். அண்ட் கிளியர் இன்டர்வல் அப்படின்னா இது நீங்கள் இப்போ நான் வந்து இது வந்து ஒரு 5 seconds அப்படின்னு வச்சுக்கிறேன். 5 secondsக்கு அப்புறம் தான் இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் இதாக போகுது. இந்த இடத்துல வந்து நான் கிளியர் இன்டர்வல் யூஸ் பண்ணுறேன். கிளியர் இன்டர்வல் ஆஃப் இதை வந்து நம்ம கொடுக்கணும். பட் இதுக்கு வந்து பேர் இல்லைல்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டு இப்போ இதை கொடுத்தோம் அப்படின்னா இதை கரெக்டாக கிளியர் பண்ணிடுவது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இன்டர்வல் ஃபங்க்ஷன் வந்து எவ்ரி 1 second ரன் ஆகும். அதில் திஸ் இஸ் அன் இன்டர்வல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி 5 seconds வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரன் ஆகும். அண்ட் அந்த மாதிரி ரன் ஆகிறப்ப திஸ் இஸ் த டைம் அவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்வலை வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அப்படின்னா அதுக்கப்புறம் நோ மோர் பிரிண்டிங் வில் ஹேப்பன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இன்டர்வல் ஃபங்க்ஷன் 5 வாட்டி வரணும். ஓகே, அல்லது 4 வாட்டி வரணும். ஏன்னா 5வது வாட்டி பிரிண்ட் ஆகிறதுக்குள்ளே தான் நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டோம் இல்லையா? ஸோ 4 times வந்திருக்கு. சரியா?
ஸோ இதுதான் இந்த செட் இன்டர்வல், செட் டைம் அவுட்லாம் வந்து ஒரு நார்மலான இதுதான். கிளியர் இன்டர்வல் இதெல்லாமே நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ்லேயே வந்து டீப்பாக பார்த்தது தான். பட் அகெயின் இதெல்லாமே வந்து நம்ம எங்கேயும் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். பட் செட் இன்டர்வல் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு டிபிலேருந்து ஏதாச்சும் ஒன்று ஃபெச் பண்ணுறதாகவோ இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். அண்ட் இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம டைம் அவுட் வச்சுட்டு இவ்வளோ டைமுக்கு அப்புறம் திரும்ப ரீட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கலாம். அதுக்கெலாம் வந்து செட் டைம் அவுட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அகைன் இதுக்கெலாம் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எங்கே அப்போ நம்ம ப்ரௌசரில் வந்து விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக எங்கே குளோபல்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து மாறி இருக்கு. விண்டோ இஸ் நோ லாங்கர் ப்ரெசன்ட் ஹியர் இன் Node.js அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, Node.js அண்ட் VS Code வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த குளோபல் ஆப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம். சரியா? இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுவா, இந்த கன்சோல்டு அதுவே வந்துருச்சு. இனிய பாடம் நடத்தவே விட மாட்டான் இவன் கோபைலட், எல்லாத்தையும் அவனே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இஸ் ரியலி யூஸ்ஃபுல், யூஸ் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஃபைன். ஸோ பேசிக்லி இந்த ஒரு console.logல என்ன வந்திருக்கு அப்படின்னா, டிஐஆர் நேம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இந்த டிஐஆர் நேம் என்ன பண்ணும் அப்படின்னா, டைரக்டரி நேம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த பர்டிகுலர் hello.js அப்படிங்கிற ஃபைல் இருக்கு இல்லையா, hello.js எந்த டைரக்டரியில் இருக்குது, அதாவது C:, டெஸ்க்டாப்பில், C:, யூசரில், டெஸ்க்டாப்பில், Node.js அந்த மாதிரி ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரி நேமை காட்டணும் அப்படின்னா __dir நேம். ஓகேவா? நான் எதுக்காக உங்களை கோபைலட் ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா, இந்த 2 அண்டர்ஸ்கோர் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. 3 அண்டர்ஸ்கோராக கூட இருக்கலாம். ஏன்னா இது ஒரு நீல கோடு மாதிரி தானே இருக்குது. ஸோ இது நீங்களாக டைப் பண்ணுறது இஸ் பெட்டர். ஓகே, யூஸ் பண்ண வேண்டான்னு நான் சொல்லலை, யூஸ் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கேளுங்க, ஏகிட்ட கேளுங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட யூஸ் பண்ணுங்கள். பட் லேர்ன் பண்ணுறப்ப ஒரு தடவையாச்சும் நம்மளே பண்ணி பார்த்தாலும் சின்டாக்ஸ் கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த __dir நேம் வந்து என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, எந்த டைரக்டரியில் இது இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த ___ ஃபைல் நேம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபைலோட நேம் என்ன அப்படிங்கிறத சேர்த்து இது பண்ணும். ஓகே, ஸோ I'll just comment all these things out. இப்போ வந்து இதே hello.js வந்து திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கா, யூசர்ஸில், கோம்ஸில், OneDriveல, டெஸ்க்டாப்பில், நோடில் இருக்குது, நோடுங்கிற டைரக்டரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரி நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ டிஐஆர் நேம்னா அதுதான். அப்புறம் ஃபைல் நேமில் பார்த்தீங்கன்னா சியில், யூசர்ஸில், கோம்ஸில், OneDriveல, டெஸ்க்டாப்பில், நோடில் hello.js அப்படிங்கிற ஃபைலு அப்படிங்கிறது ஃபைல் நேமோட சேர்ந்து வருது. இது வந்து எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஜேஎஸை ப்ரௌசரில் ரன் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. பிகாஸ் அது வந்து ப்ரௌசரில் இருக்கிற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினில் ரன் ஆகுது. பட் Node.js அப்படி கிடையாது. இட் ஹேஸ் ஆக்சஸ் டு யுவர் கம்ப்யூட்டர் தட் யூஆர் ட்ரைங் டு ரன் இட் இன். ஸோ அதுக்காக காட்டணுங்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? Node.jsோட பேசிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணலாம் ஒன்றுன்னா. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வில் கெட் இன்டு HTTP ரெஸ்பான்சஸ், ஒரு API பில்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஓகே, அகைன் திரும்பியும் சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெளிவாக தெரியாதுன்னா திரும்ப ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டைம் அவுட்டோ இல்லை ஒரு ஆரோ ஃபங்க்ஷனோ எதுனாலும் தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸை திரும்ப படிச்சுட்டு வாங்க. அண்ட் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ்னு. அது புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக இங்கே ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒரு கோட் வேர்டு இருக்குது. இந்த வீடியோவோட கோட் வேர்டு என்ன அப்படின்னா, செல்ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோனோட இமோஜியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.